சர்க்குருவே சரணம். நீ தனிமையாக இருக்க மாதிரி உணர்ற. ஏன் சாமி, இந்த பதிவை நீ கண்டிப்பாக கேட்டே ஆகணும். உனக்காக எழுதப்பட்ட பதிவு. உன் கண்ணில் மட்டும்தான் படும். உனக்கு தனிமை கிடைக்கிறதே உன்னை பற்றி நீ தெரிஞ்சிக்கத்தான். தவறுகள் நடக்கிறது உன்னை நீ திருத்திக்கிறதுக்கு தான். முயற்சிகள் எடுக்கிறது உன்னை நீ முன்னேற்றுவதற்கும். சாதனை செய்வனுக்கு தடைகள் கூட படிக்கட்டுகளாக மாறும் சாமி. நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. மெதுவாக நடந்தாலும் சரி, வேகமாக நடந்தாலும் சரி, ஆனால் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று மேலே முன்னோக்கி இருக்கணும் சாமி. அவசியம் இருந்தால் மட்டுமே பேசுகிற உறவுக்கு மத்தியில் அன்புக்காக பேசுகிற சிலர் கிடைக்கிறது நீ பெற்ற வரம். வருங்காலத்தை வருஷமாக யோசிக்கிறத விட நிகழ்காலத்தை பற்றி நிமிஷங்களாக யோசித்தால் போதும் சாமி. ஏன் முடியுது என சில நாட்களும், இன்னுமா முடியலை என பல நாட்களும் உன்னை கடந்து போய்கிட்டே இருக்குது. ஏன் சாமி, வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தனியாக சமாளிக்க பழகிக்கோ சாமி. அப்போதான் உன்னோட பலம் உனக்கு தெரியும். உன் மேலே உனக்கு தன்னம்பிக்கையும் வரும். வாழ்க்கையிலேயும் நீ முன்னேற முடியும். மற்றவங்க செயல்களால் பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும்போது என்னோட மனசு வேதனைப்படும் அப்படிங்கிறத நீ உணர்வ. எனக்கு என்னோட குழந்தையா இருக்க நீ தான் முக்கியம். ஒருத்தவங்களை பற்றி நினைக்கும் போது இவங்க எதுக்கெடுத்தாலும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க, ஒரு அகந்தையோடு இருக்காங்க, இவங்கனால என் மனசுக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற எண்ணம் உன் மனசில் தோணுது. ஏன் சாமி, அந்த அளவுக்கு உன்னோட மனசை நோகடிச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. வாய் சொற்களால் அவங்க உன் உணர்வுகளை அடக்குறாங்க. சரிதான சாமி? அகந்தை எப்போதும் நீடிக்காது. அது ஒரு எல்லையில் முற்று பெறும். அப்போ அவங்க வருத்தப்படுவாங்க. வாயை திறக்க முடியாத மாதிரி அவங்க உன் தொண்டைக்குழியில் கையை வைக்கிறாங்க. ஏன் சாமி, உன்னோட அளவு குரலுக்கு தரமான வருத்தத்தை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் சாமி. அது வரைக்கும் பொறுமையோடு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இரு. நான் உன் கூடவே இருக்கேன் சாமி. உன்னோட பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னோட ஒரு திருநாமமே. எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருந்துச்சுன்னா எந்த நிலையிலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். எதுக்காக இத்தனை குழப்பம் உன்னோட மனசில் சொல்லு. நான் சொல்கிறது ஒன்று, நீ செய்கிறது ஒன்று இல்லை. நான் ஒரு வாக்கு கொடுத்தா நிச்சயம் நடத்தி காட்டுவேன். உனக்கு நான் கொடுத்த வாக்கு நிச்சயம் நடந்தே தீரும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்னை மனசில் நினச்சிக்கிட்டே இரு. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். விமர்சனங்கள் எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்காத சாமி. அது நல்லதே இல்லை சாமி. அது ரொம்ப மோசமானது. அது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் செஞ்சிடும். குறை பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். நீ உன்னோட வழியில் பயணிச்சுக்கிட்டே இரு. பாசத்தை வச்சு பல நாள் பயணிக்கலாம் ஏன் சாமி, ஆனால் வேஷத்தை வச்சு யாருனாலையும் ஒரு நாள் கூட பயணிக்க முடியாது சாமி. நம்பிக்கை வச்சவங்களை ஏமாத்துறது சாமர்த்தியம் இல்லை, அது துரோகம். தூக்கி வீசப்பட்ட இடத்துலேருந்து மரமாக வளர்ந்து நில்லு சாமி. வீசியவங்களே உன்னை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீ அதை பண்ணணும் சாமி. அமைதியாக இருக்கவங்க முட்டாள்னு நினைச்சிடாத. பேசுகிறவனை விட கேட்குறவனே புத்திசாலி. உண்மை இல்லாத இடத்துல உரிமை கேட்கிறது தவறு. நான் சொல்கிறது சரிதான சாமி? உரிமை இல்லாத இடத்துல பாசம் வைக்கிறது தவறு. பாசம் இல்லாத இடத்துல பழகிறது அதை விட தவறு சாமி. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கவே இருக்காது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் சாமி. இதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை உன்னோட பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கடந்து வந்துருவ. நீயும் சந்தோஷமா மற்றவங்க மாதிரி வாழுவ சாமி. எதுக்கும் கவலைப்படாம இரு. உன் சர்க்குரு அப்பா நான் உனக்கு துணையா இருக்கேன்.